நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் தமிழகத்திலேயே மத்திய சென்னை தொகுதியில் மிக குறைவான அளவில் வாக்குப்பதிவு நடந்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. வில்லிவாக்கம், எழும்பூர், சேப்பாக்கம், துறைமுகம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி. இதில் வில்லிவாக்கம் தொகுதியில் 53.57% வாக்குகளும், எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 56.93% வாக்குகளும், துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 53.18% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் 54.3% வாக்குகளும், ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் 52.4% வாக்குகளும், அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் 53.74% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் சரிவை கண்டுள்ளது. 2019 ஆண்டு தேர்தலில் 58.75% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இம்முறை 53.91% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. மேலும் நகர்ப்புற மக்களின் மனநிலைமையும் ஒரு காரணம் என்றார் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் ராதாகிருஷ்ணன். முக்கியமான காரணம் ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போகிறது, அதுதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. ஸோ இதற்கு 47 வகையான நாங்கள் முயற்சி செய்தோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளோ முயற்சி செஞ்சீங்க வரலையான்னு. நாங்கள் அதுக்கான கரெக்டான பதில் சொல்கிறோங்க. 47 வகையான சொன்னத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்தது. இன்னொன்று, மத்தியானத்துக்கு மேலே வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம். இதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லேயும் பலர் அதை எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். இது மட்டுமின்றி வார இறுதியில் தேர்தல் வைத்ததும் ஒரு காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. சொந்த ஊர்களில் இருந்து வந்து சென்னையில் செட்டில் ஆன பலர் தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றதும் வாக்கு சதவீதம் குறைய காரணமாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க, எல்லாரும் மனித இயல்பு தான். கூட 2 நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது. இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மத்திய சென்னை தொகுதியில் வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படும் நிலையில் களத்தில் அதிமுகவின் சுணக்கமான செயல்பாடும் ஒரு காரணம் என்று கூறுகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். மத்திய சென்னை தொகுதியில் அதிமுக நேரடியாக களம் காணாததால் அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் களப்பணிகளில் சுணக்கம் காட்டியதாகவும் இது வாக்குப்பதிவில் எதிரொலித்ததாகவும் ஒரு கருத்து நிலவி வருகிறது. ஜனநாயக கடமை ஆற்றுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வை அதிகரிப்பதே ஒரே தீர்வு என கருதப்படும் நிலையில் வாக்காளர்களை வாக்களிப்பதை ஊக்குவிக்க ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன். ஒரு தேர்தல் இந்த மாதிரி குறையுது அப்படின்னா பரவாயில்ல, 2 தேர்தல் 3 தேர்தல்னா பரவாயில்ல. அப்போ இது தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா. அப்போ அந்த திருவிழாவுக்கு ஜனங்க வரமாட்டேன்றாங்க. அப்போ அந்த திருவிழாவுக்கு ஜனங்களை வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன சாத்தியம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேபி இன் ஃபியூச்சர் அரசாங்கமே ஒரு ஓட்டு போடுறவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஒரு உதாரணம் தான், ஒரு டீசெண்டாக ஒரு 100 ரூபா கொடுக்கலாம். அதாவது என்ன இது வாக்குக்கு காசா அப்படின்னு கிடையாது, எல்லா கட்சிக்காரங்களும் கொடுக்குறாங்க, எல்லாரும் அந்த லெவலில் போயாச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு ஆட்டோவில் வராங்க, இல்லை பஸ்ஸில் வராங்க, இல்லை போகிறதுக்கு அது அவங்க ஒரு உரிமை தொகை மாதிரி. அதாவது இப்போ நம்ம ரேஷன் அப்போ பொங்கலுக்கு காசு கொடுக்குறோம், வெள்ள பாதிப்புக்கு காசு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு திருவிழாவுக்கு வராங்க அப்படின்னும் போது மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அரசாங்க பணத்திலேயே ஒரு அலவன்ஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா மேபி அது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அமையும். அதனால் மேபி போல் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த தேர்தல்களில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகளை தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கும் என்பதில் ஐயமில்லை என்றாலும் நகர்ப்புற மக்களின் மனநிலையில் மாற்றம் வருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.